all, welcome to Taste and Flavor. இன்னைக்கு நம்ம சமைக்க போகிறது ஒரு ஆந்திரா ஸ்பெஷாலிட்டி டிஷ், உள்ளி காரம் பாலாக்கூரா. இது நல்ல சூடு சாப்பாட்டில் பிசைஞ்சு நெய் போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? அது கூட காம்பினேஷனாக கிறிஸ்பி பொட்டேட்டோ ஃப்ரை. இப்படி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்ல ஒரு சட்டி சோறு தாராளமாக இறங்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம குயிக்காக பார்க்கலாமா? இதுக்கு நான் யூஸ் பண்ணுறது ஆர்கானிக் பேபி ஸ்பினச். இவன் தோ இட்ஸ் வாஷ், நான் எப்போவுமே கீரை வாங்கும்போது அதை 1-2 தடவையாக வாஷ் பண்ணிட்டு தான் எடுப்பேன். இப்போ நம்ம வாஷ் பண்ண பேபி ஸ்பினச்சை சின்ன ஸ்லைஸாக க்ளீனாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி. இப்போது தேவையான அதர் ஐட்டம்ஸ்: garlic cloves, ஒரு 5 to 6 cloves, மீடியம் சைஸ்ட் ஆனியன் நான் ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன் சின்ன பீஸா. அப்புறம் ஒரு 1/2 teaspoon டர்மரிக் பவுடர் அண்ட் 1 teaspoon சில்லி பவுடர் எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பேஸ்ட் ரெடி. நான் இன்றைக்கி கீரையை மண் சட்டியில் தான் பண்ண போகிறேன். சட்டி நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் we can add 2 tablespoon of gingerly oil, sesame oil or நல்லெண்ணெய். அதில் 1 teaspoon கடுகு, 1 teaspoon சீரகம், 1 teaspoon கடலைப்பருப்பு, 1 teaspoon உளுந்து பருப்பு, அது கூட ஒரு காஞ்ச மிளகாய், இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் பொரிஞ்ச உடனே இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பேஸ்ட், நம்ம இப்போ கிரைண்ட் பண்ணோம்ல அந்த பேஸ்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போவுமே மண் சட்டியில் என்ன டிஷ் பண்ணாலும் நீங்கள் அதை லோ ஆர் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணும். பிகாஸ் த clay pot gets too hot very quick. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் விட்டுருச்சு இல்லையா? இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கீரையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கீரையில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. நான் இங்கே 1 teaspoon உப்பு போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். Now let's cover it with a lid. ஒரு 7 to 8 minutes ஆனோடனே நம்ம இதை திறந்து பார்க்கலாம். கீரை இப்போ நல்லா வெந்திருக்கும் பாருங்கள். இட்ஸ் குக்ட். இப்போது நான் இதில் ஒரு 1/2 teaspoon கொரியாண்டர் பவுடர் ஆர் மல்லிப்பொடி போடுறேன். மல்லிப்பொடி நிறைய ஐட்டமில் லாஸ்ட் போட்டிங்கன்னா அது ஒரு ஆடட் ஃப்ளேவர். இன்ஃபேக்ட் நான் சிக்கன் பண்ணும்போது கூட கடைசியில் ஒரு 1/2 spoon மல்லிப்பொடி போடுவேன். அது நல்ல வாசனையாக இருக்கும். அது கூட நம்ம இங்கே ஒரு 1/2 spoon சீரகப்பொடியும் ஆட் பண்ண போகிறோம். Now let's give it a quick mix. நல்லா ஸ்டர் பண்ணிக்கோங்க. இதோ இன்னும் ஒரு 2 minutes வச்சுட்டு இறக்குனீங்கன்னா காரசாரமான பாலாக்கூரா உள்ளி காரம் ரெடி. இப்போ இது கூட காம்பினேஷனாக நம்ம பேபி பொட்டேட்டோ ஃப்ரை பண்ண போகிறோம். நல்ல கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக பேபி பொட்டேட்டோ. அதுக்கு நான் இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கேன். அதில் 1 tablespoon ஆஃப் கோகோனட் ஆயில், அப்புறம் ஒரு 1/2 tablespoon ஆஃப் கடுகு ஆர் மஸ்டர்ட் சீட் ஸ்ப்ளாஷ் ஆன உடனே நம்ம இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற பேபி பொட்டேட்டோஸை இதில் ஆட் பண்ண போகிறோம். Let's give it a quick stir and then we are going to add 1 teaspoon of chili powder. I'm also adding 1 teaspoon of flaxseed powder. This is completely optional. Flaxseed powder add பண்ணால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபைபர் கிடைக்கும், அதனால தான் நான் அதை ஆட் பண்ணேன். அது கூட 1/2 teaspoon of கறி மசாலா பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். Now let's give it a quick mix. இப்போ நம்ம இதை ஒரு லிட் போட்டு கவர் பண்ணி ஒரு 5 to 8 minutes மூடி வச்சிடலாம் இந்த மாதிரி. So now when you open it, let's check if it is cooked. இப்போ இதுங்க நல்லா குக் ஆச்சு பார்த்தீங்களா? பொட்டேட்டோ நல்லா மேஷ் ஆகுது. இதில் நான் 1 teaspoon கோகோனட் ஆயிலும் ஆட் பண்ணுறேன். ஸோ இட் வில் கிவ் அ பாலிஷ் லுக் மட்டும் கிடையாதுங்க, டேஸ்ட்டும் அசத்தலாக இருக்கும். கிரன்ச்சி பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி. பாலாக்கூரா உள்ளி காரம் along with crunchy potato fry. Enjoy it with hot rice. Hope you enjoyed the video. If you have not yet subscribed, please go ahead and click the subscribe button. Also remember to press the bell icon for notifications. See you all again in another video from Taste and Flavor.